பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சோதனைகள் எதற்காக, இந்த பிரச்சனைகள் எதற்காக, இந்த கஷ்டங்கள் எதற்காக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவின் 155வது வசனம் தோழர்களை புரட்டி பாருங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ, நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். எப்படி சோதிப்போம் தெரியுமா? பயத்தாலும் பசியாலும் நாம் உங்களை சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களை சோதிப்போம். உங்களுடைய செல்வங்கள் இருக்கின்றதே, நீங்கள் சேகரித்த செல்வங்கள் இருக்கின்றதே, இந்த செல்வங்களை பறிப்பதின் ஊடாக, அதில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக நாம் உங்களை சோதிப்போம். அதே போன்று உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவருடைய உயிரை கைப்பற்றுவதன் ஊடாக உங்களை நாம் சோதிப்போம். உங்களுடைய வீட்டில் எவருடைய உயிரை கைப்பற்றுவதன் ஊடாக நாம் உங்களை சோதிப்போம். அடுத்ததாக உங்களுடைய விவசாய நிலங்களை நஷ்டத்தை ஏற்படுத்தி, அழிவை ஏற்படுத்தி, விவசாய நிலங்கள் அந்த விளைச்சலை குறைத்து நாம் உங்களை சோதிப்போம். இப்படியெல்லாம் நாம் உங்களை சோதிப்போம். அல்லாஹ் அந்த வசனத்தை தொடராக சொல்கின்ற பொழுது வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளருக்கு நன்மாராயம் கூறுங்கள். இப்படி நாம் இந்த மனிதர்களை சோதிக்கின்ற பொழுது பசியால், பயத்தால், செல்வத்தால் உயிர்களை பறித்து, விவசாய நிலங்களை அழிவை ஏற்படுத்தி, குறைவை ஏற்படுத்தி நாம் சோதிக்கின்ற பொழுது யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இப்படி சோதனைகள் வருகின்ற பொழுது, நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருகின்ற பொழுது யாரெல்லாம் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக எமக்கு பிரச்சனைகள் வருகின்றதா, எமக்கு சோதனைகள் வருகின்றதா, எமக்கு துன்பங்கள் வருகின்றதா, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் தோழர்களே. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நபியை பார்க்கலாம். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 5652 ஹதீஸ் என்னாகும், சஹீஹுல் முஸ்லிம் 2576 ஹதீஸ் என்னாகும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நபி தோழரிடம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோழரிடம் கேட்கின்றார்கள், அலா உரீக இம்ரஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னah, ஒரு சொர்க்கவாதியான ஒரு பெண்ணை உமக்கு காட்டட்டுமா, சொர்க்கவாதியான ஒரு பெண்ணை உமக்கு நான் காட்டட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த தோழர் சொன்னார்கள் காட்டுங்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த கருப்பு நிற பெண்மணிதான் அந்த சொர்க்கவாதியான பெண். இவள் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு மயக்க நிலை ஏற்படுகின்றது. இந்த மயக்க நிலையின் காரணமாக நான் வீதிகளிலே மயங்கி விழுந்து விடுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் மறைக்க வேண்டிய பகுதிகள் வெளியே தெரிந்து விடுகின்றது. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நோயை விட்டு, இந்த நோய் என்னிடமிருந்து இல்லாமல் போவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக அந்த பெண்மணி சொல்கின்றாள். அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் ஷிஅதி ஸபர்தி வலக்கில் ஜன்னah, இந்த நோயோடு நீ பொறுமையாக இருந்தால் உமக்கு சொர்க்கம் இருக்கின்றது. எப்படி? இந்த நோயோடு நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள். அதுக்கு அந்த பெண்மணி, சொர்க்கம் அல்லவா, அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்களே. அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கின்றாள், யா ரசூலல்லாஹ், இந்த நோயோடு நான் பொறுமையாக இருக்கின்றேன். ஆனால் இந்த நோய் வருகின்ற பொழுதோ, மயக்க நிலை வருகின்ற பொழுதோ, நான் வீதியிலே விழுகின்ற பொழுதோ என்னுடைய உடம்புகள், என்னுடைய அவுராத்துகள் வெளியே தெரியக்கூடாது யா ரசூலுல்லாஹ், அதற்கு மாத்திரம் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி சொல்கின்றாள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இன்று படுக்கையோடு இருக்கக்கூடியவர்கள், இன்று நோயினால் பாதிக்கப்பட்டு பெட்டோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நபி மொழி சமர்ப்பணமாக இருந்து கொள்ளட்டும். உங்களுடைய நோயை கண்டு, உங்களுடைய வருத்தத்தை கண்டு கவலைப்படுகின்றீர்களா, சஞ்சலப்படுகின்றீர்களா? நீங்கள் பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது தோழர்களே, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். எனக்கு இப்படி ஆகிவிட்டது, எனக்கு இப்படி நடந்து விட்டது என்று யாரும் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்தால் அந்த நோயோடு, அந்த துன்பத்தோடு, அந்த கஷ்டத்தோடு நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று அல்லாஹ்